வணக்கம், வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீக்கெண்டில் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். மற்றதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே இந்த மாவை நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு மாவு ஊறி சப்பாத்தி திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இதுக்கு 1 டம்ளர் கோதுமை மாவும் 1 டம்ளர் மைதா மாவும் எடுத்திருக்கேன். நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால ஒரு 10லேருந்து 12 சப்பாத்திகள் வர்ற மாதிரி தான் நான் மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம நார்மலாக எப்பவும் போல் பிசைஞ்சு வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு மூடி வச்சுருவோம். அடுத்து க்ரீன் பீஸ் கிரேவிக்கு நான் இந்த ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் தான் எடுத்திருக்கேன். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் இருக்குது. இதை எடுத்துகிட்டு நார்மல் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுற மாதிரி இதை பயன்படுத்திக்கலாம். கிரேவிக்கு தேவையான இஞ்சி, பூண்டு, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் ரைத்தாவுக்கு தேவையான பெரிய வெங்காயம், சூப்புக்கு தேவையான கார்ன் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். கிரேவி நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி தனித்தனியாக அரைச்சி ஊட்டு தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இஞ்சி, பூண்டு நமக்கு தேவையான அளவு எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு தான் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் தக்காளியையும் வெங்காயத்தை அரைச்ச பிறகு தக்காளியையும் ஒரு 3 தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம தனியாக அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி 1 டைம் க்ரீன் பீஸ் கிரேவி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிரேவி தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடேறின பிறகு நம்ம மசாலா பொருட்கள்லாம் போட்டு தாளிச்சிருவோம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காய பேஸ்ட்டையும் தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏன் வெங்காயத்தை தனியாகவும் தக்காளியை தனியாகவும் அரைக்கணும் அப்படின்னா வெங்காயம் நைஸாக அரைப்பட்டிருக்கணும். தக்காளி ஒன்றும் பாதியமாக அரைப்பட்டால் போதும். அதனால் வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் ராஸ்மெல் போன பிறகு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்குவோம். 5 நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம காரத்துக்கு தேவையான மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். பொடி வகைகளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் செமி கிரேவி டைப்பில் செய்கிறதுனால ஒரு 1/4 டம்ளர் அளவு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுருவோம். நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பட்டாணியை நம்ம தட்டில் எடுத்துக்குவோம். நமக்கு கிரேவி கொதித்த பிறகு நம்ம சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்குவோம். இதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் கடையில் வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நம்ம பால் ஆடையை எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து ஒரு 2 ஸ்பூன் நம்ம தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்த பிறகு நம்ம அதிக நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சுகர் சேர்த்து நம்ம கிரேவி செய்யும்போது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். லாஸ்ட்டாக மேத்தி லீவ்ஸும் மல்லித்தலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஜீரா ரைஸ் செய்கிறதுக்கு நான் சீரக சம்பா அரிசி இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பாசுமதி ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஜீரா புலாவ் செய்கிறதுக்கு 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதோட கூட முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஆனியன் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் தான் டைரெக்டாக நம்ம தாளித்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு மசாலா பொருட்கள்லாம் போட்டு பொரிஞ்ச பிறகு ஜீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு வேணும்னாலும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யில் ஜீரகம் பொரியும் போது நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். நம்ம ஊறிட்டு இருந்த அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம நெய்யிலேயே இதை ஒரு தடவை வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நெய்யில் வதக்கி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அரிசி வந்து உடப்படாமல் முழுசாக வெந்து கிடைக்கும். நல்லா கொதி வந்த பிறகு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுக்கலாம். ஜீரா ரைஸ் வந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வேணும்னா ஃப்ரைட் ஆனியன் வந்துட்டு நம்ம தூவிக்கலாம். அடுத்து வந்து ஸ்வீட் கார்ன் சூப்புக்கு ரெடி பண்ணிவிடுவோம். நம்ம எடுத்து வச்ச கார்ன்லேருந்து ஒரு கைப்பிடி அளவு கார்ன் எடுத்து வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நைஸாக அரைச்சிக்கலாம். சூப்புக்கு தாளித்து விடுறதுக்கு ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 7 பல்லு பூண்டு இது எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பு தாளித்து விடுறதுக்கு ஒரு பேனில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு நீங்கள் பட்டர் வேணாலும் சேர்த்துக்கலாம், கீ வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடேறின பிறகு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். பொடியாக நறுக்கின இஞ்சியை சேர்த்துருவோம். பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வதங்கின பிறகு நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவையும் சேர்த்துருவோம். நம்ம போட்ட தக்காளி வந்து அதிக நேரம் வதங்கணும்னு தேவையில்லை. 1 or 2 செகண்டுக்கு ஒரு வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கார்னை சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கார்ன் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதோடு கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு நம்ம குக் பண்ணிக்குவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகட்டும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 மினிட்ஸில் இந்த சூப் செஞ்சிடலாம். லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்வீட் கார்ன் சூப்பும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சூப் செஞ்சுக்கிட்டே நான் ஆனியன் ரைத்தாவுக்கு நறுக்கி வச்சுட்டேன் ஆனியனை. இப்போ லாஸ்ட்டாக சப்பாத்தி மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாக எல்லாமே ரெடி ஆகிடும். மாவும் நல்லா ஊறி சப்பாத்தி திரட்டுற அளவுக்கு ரெடியாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம எப்பவும் போல் மாவை தேய்ச்சிட்டு போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுட்டேன். எல்லா ரெசிபீஸும் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் ஒரு வீக்கெண்ட்லேயோ உங்களுக்கு எப்போ நேரம் கிடச்சிச்சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.